ஹே கைஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் கான்செப்ட் வந்து பார்க்க போறது இல்ல. ஓகேங்களா? நான் பண்ண ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். லிங்க்டின்ல என்ன வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க இல்லை கனெக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அந்த போஸ்ட் என்ன அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். ப்ளஸ் நான் அதை வந்து எப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேபி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சிலருக்கு ஆசை இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நானும் ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஹோல் டிசைனும் பண்ண போகிறது. ஹோல் டிசைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 2-3 days வந்து கண்டிப்பாக எடுக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு டிசைன் ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னை லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் போஸ்ட் வந்து அங்கே அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் சாரி இந்த டிசைன் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இந்த 3D எஃபெக்ட்ல இருக்க ஒரு மேஜிக் பாட்டில் மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஐடியா மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சின்ன டிப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாம்பிள் இமேஜஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ட் பண்ண அப்புறம் வந்துட்டு ஒரு இமேஜை வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிடுவேன். இந்த இந்த நம்மளோட அவுட்லுக் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாமே வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிடுவேன். ஓகேவா? பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தென் ஃபில் கலர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபில் கலர் அப்ளை பண்ணும்போது இதில் மெயினாக என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிசைனுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து கிரேடியன்ட் எஃபெக்ட் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கிரேடியன்ட்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரோக்குமே வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ரோக்லேயும் வந்து கிரேடியன்ட்டை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். மேலே வந்து அந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து கொஞ்சம் திக்கா தெரியுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லா வச்சிருப்போம். சில இடத்துல வந்து லைட்டா தெரியணும். ஸோ ஒப்பாசிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணிருப்போம். இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து பார்த்து நம்ம ஒன் பை ஒன்னா பண்ற மாதிரி இருக்கும். தென் பேக்ரவுண்ட் இந்த இதுக்குமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுல மெயினா நான் ஒர்க் பண்ண 3 கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கிரேடியன்ட், ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் வந்து பிளர், லேயர் பிளர் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் தான் மெயின் அண்ட் மெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஷேப் பின்னாடி இந்த எஃபெக்ட் தெரியுது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேடியல் எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? லீனியர் கிரேடியன்ட் எஃபெக்ட், தென் லேயர் பிளர் எவ்வளவு கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் லேயர் பிளரை வந்து ஹைட் பண்ணா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். நான் பிளரே கொடுக்கலன்னா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி பிளர் கொடுத்து இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பண்ணும்போது நார்மல் ஃபில் கலர் கொடுத்தது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த தீம் கரெக்டா இந்த இமேஜ்க்கும் சாம்பிள் எடுத்த இமேஜ்க்கும் இந்த இமேஜ் நம்ம பண்றதுக்குமே கரெக்டா இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்படின்னா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். அதே மாதிரி தென் இந்த மாதிரி இந்த எஃபெக்ட் எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும், ஒரு அவுட்லைன் தெரியும், பிளஸ் பேக் சைட்ல வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து பிளர் மாதிரி கொடுத்துருக்கு, ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து இதுல 2 லேயர்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா பேக் சைட்ல இருக்கிறது ஃபில் கலர் கொடுத்துட்டு லேயர் பிளர்ல வந்து அப்ளை பண்ணியிருப்பேன் ஃபுல்லா. ஓகேங்களா? இப்போ நான் லேயர் பிளரை வந்து ஹைட் பண்றேன். உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிளியரா தெரியும். தெரியுதா? இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த லேயர் பிளரை வந்து எடுத்து விட்டேன் அப்படின்னா சாரி ஏபிள் டிசேபிள் வந்து எடுத்து விட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லேயர் பிளர் அப்ளை ஆகி காமிக்கும் போது அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். மேலே வந்து எனக்கு கரெக்டாக அந்த லைன் மாதிரி தெரியணும். ஸோ அதுக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட்ல வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். அது வந்து 0.4ல தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒப்பாசிட்டி வச்சு எண்ட்ல வந்து ஒப்பாசிட்டி கம்மியாகி போய் ஃபினிஷ் ஆகணும், ஷார்ப்னஸாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து போய் எண்ட்ல வந்து ஃபினிஷ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒப்பாசிட்டி எல்லாமே கம்மி பண்ணி நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் ஃபுல்லா வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்ஸ் ட்ரா பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் லேயர் பிளர் கான்செப்ட்ல தான் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். மேபி இவ்வளோ டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் பண்ண வேணாம். சிம்பிளாக ஏதாச்சும் இப்போ ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஏதோ ஒரு 3D எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு குட்டி கார்ட்டூன் இமேஜஸ் இந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணி எடுத்துட்டு ஒரு கார்ட்டூன் நார்மலாக இந்த சின்சான் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ கார்ட்டூன் எடுத்துட்டு 3D எஃபெக்ட்ல எப்படி இருக்கணும். ஆக்சுவலா நம்ம வந்து 3Dயை பார்க்காம நம்மளால பண்ண முடியாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படி பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 3D எஃபெக்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்றத கூகுள்ல சர்ச் பண்ணி இமேஜஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த நேரத்துல நம்ம கொடுக்கணும். ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னா பிரைட்னஸ் ஏரியா, லைட் படுற ஏரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க்னஸ் படுற ஏரியா, நம்ம நிழல் வெளியில அந்த ஏரியால எப்படி கொடுக்கணும்,
டார்க் ஷேடோஸ் கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மேலெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயிட் ஷேடோ வந்து நம்ம அப்ளை பண்ணோம். உள்ளே வந்து டார்க்னஸ் தான் விழும். ஸோ வந்துட்டு பிளாக் கலர் ஷேட் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி எஃபெக்ட்ல எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? மெயின் கான்செப்ட் கிரேடியன்ட்டு, அதுக்கப்புறம் பிளர், ஸ்ட்ரோக், இவ்வளோ தான் இதில் கான்செப்டே. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோ எஃபெக்ட்டுக்கு எல்லாமே நான் ஷேப் வந்து ட்ரா பண்ணேன். குட்டியாக ட்ரா பண்ணி அதுவுமே லேயர் பிளர்ல தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபில் கலர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரோக்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, டிசேபிள்ல தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்து பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேயுமே வந்து இந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக குட்டி குட்டி ஷேப்ஸாக ட்ரா பண்ணி இந்த மாதிரிலாம் க்ளோ எஃபெக்ட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.